அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோல டே 11க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் அளவியல்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? எதை கொடுத்திருக்காங்க? உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? கன அளவு கொடுத்துருக்காங்க. வெளியாரம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? உள் விட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரை ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு உள் விட்டம் கிடைக்கும். சரிங்களா? இப்ப தெரிஞ்ச வேல்யூ அந்த நேரத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 4/3 இன்ட்டு பை இருக்க இடத்துல 22/7 இன்ட்டு ஆர் இருக்க இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 8 கியூப் மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 11,352/7. சரிங்களா? இந்த பிராக்கெட்டை மட்டும் இங்க வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. 8 கியூப் பண்ணா என்ன வரும்? 8 8 64 இன்ட்டு ஒரு 8 4 8 32 மிச்சம் 3 6 8 48 51 512 மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு 11,352/7. 4/3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3/4ன்னு வரும். சரிங்களா? 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22. இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க 4ஆல் அடி விடுங்க. ஒரு நாள் 4, இங்க ஈர்னாங்க 8 மிச்சம் ஒரு 3 8 நாங்க 32 மிச்சம் 1 3 நாங்க 12 மிச்சம் 3 திருப்பி 8 நாங்க 32. சரிங்களா? அடுத்து 11 2 22 இங்க 1 4 1 9. அடுத்து திருப்பி ஒரு 11 11 இங்க ஒரு 11 11 மிச்சம் ஒரு 3 2 மிச்சம் ஒரு 9 9ன்னு வரும். சரிங்களா? அப்போ 512 மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு 129 இன்ட்டு 3 129 ஒரு 3ஆல பெருக்குங்க. 9 3 27 மிச்சம் 2 3 6 8 ஒரு 3 387. நமக்கு ஆர் கியூப் தான் வேணும். அப்ப இந்த மைனஸ் ஆர் கியூப் அந்த பக்கம் கொண்டு போங்க. இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்தா என்ன வரும்? 512 மைனஸ் 387 ஈக்குவல் டு ஆர் கியூப். அப்போ ஆர் கியூப் வந்து என்ன வரும்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 125ன்னு வரும். இந்த 125 எப்படி அடிக்கலாம்னா 5 கியூப்னு அடிக்கலாம். அப்ப நமக்கு ஆர் என்ன வரும்னா 5ன்னு வரும். நமக்கு இது கேட்கல. என்ன கேட்கறாங்கன்னா உள் விட்டம் கேட்கறாங்க. ஸ்மால் டி வந்து என்னன்னு கேட்கறாங்க. ஃபார்முலா வந்து 2r. அப்போ 2 × 5 ஆன்சரு 10ன்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது டிஎன்பிசிக்கு நல்லா தெரியும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர் கண்டுபிடிச்சிட்டு அவசரத்துல 5 பார்த்தோன்னே 5 கிளிக் பண்ணிடுவோம். சரிங்களா? ஆனா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா உள் விட்டம்னா வந்திருக்கிற ஆன்சரை ஒரு 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும் என்ன வரும்னா 10ன்னு வரும். சரிங்களா? எல்லாமே கண்டுபிடிச்சிருவோம். கடைசி லைனை மட்டும் நம்ம அவ்வளவா பார்க்க மாட்டோம். இதனாலேயே நமக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் போகும். சரிங்களா? ஸோ இந்த தப்பெல்லாம் நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இந்த தப்பெல்லாம் வரப்போற குரூப் 4ல விடாதீங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதன் வளைபரப்பின் எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ அரைக்கோளம் எடுத்துக்கிடும். 2 ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா மொத்த பரப்பு, இங்க வந்து வளைபரப்பு. மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா 3πr². இங்க வளைபரப்பு ஃபார்முலா வந்து 2πr². கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க? அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு வளைபரப்புல எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? வளைபரப்பு ஃபார்முலா என்ன? இப்ப நான் இங்க இருந்து இங்க கொண்டு வரணும். இங்க கொண்டு வரணும் எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன தேவை? ஒரு 3 தேவை. அதே நேரத்துல இங்க எனக்கு 2 இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப என்ன பண்றேன்னா ஒரு 3/2ஆல பெருக்கிறேன். இதை பெருக்கினா என்ன வரும்? 2 × 3/2 இன்ட்டு இது அப்படியே வரும் πr². இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த ஃபார்முலா வந்துருச்சா? அப்ப எக்ஸ்ட்ரா எனக்கு எத்தனை இருக்கு? ஒரு 3/2. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 3/2 மடங்குன்னு வரும். ஓகேவா? வளைபரப்புல இருந்து புறப்பரப்பு வரணும் அப்படின்னா என்ன தேவைன்னு பாருங்க. ஒரு 3/2ஆல பெருக்கினா போதும்.
ஏன் 3/2 பெருக்கிறோம் அப்படின்னா இங்க எனக்கு ஒரு 3 இருக்கு, அப்ப நான் 3 கொண்டு வரணும், மேல 3 போடுறேன். இங்க 2 வந்து எனக்கு தேவையில்லை, அதனால 2 டிவைட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? இந்த சம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 24, 15 மற்றும் 36 இவற்றால் வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய 6 இலக்க எண் என்ன? ஒரு 6 9. சரிங்களா? இது நம்ம எழுதிடலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் வந்து கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 24, 15, 36 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மூணாவது ஸ்டெப் வந்து அந்த மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எல்சிஎம்மால டிவைட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து எனக்கு தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் வந்து அப்படி என்ன அப்படின்னா அந்த மிகப்பெரிய 6 இலக்க எண் அதுல இருந்து ஒரு இதை நான் மைனஸ் பண்ண போறேன். என்ன மைனஸ் போறேன்னா டிவைட் பண்ணும் போது எனக்கு ஒரு மீதி கிடைக்கும் பாத்தீங்களா, அதை நான் மைனஸ் பண்ணி விட்டுறேன். இந்த 3 ஸ்டெப் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். அடுத்து அந்த நம்ம எழுதியிருக்கிற மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எல்சிஎம்மால டிவைட் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து நமக்கு தேவையான மிகப்பெரிய 6 இலக்க எண் மைனஸ் மீதி ஒவ்வொன்றா பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் பார்ப்போம். 24, 15, 36 மூணாம் வாய்ப்பாடு போட்டா 8 3 24, 5 3 15, 12. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு போட்டா 2 5 3. இதுக்கப்புறம் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? அப்ப அப்படியே பெருக்குனா 2 10, 5 3 30. 30 இன்ட்டு 3 12 பெருக்குனீங்கன்னா 360. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டோமா? ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம்? டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்றதை நம்ம எப்பவும் பண்ற மாதிரி 360ஆல ஒரு 2 தடவை போடலாம். 2 தடவை போட்டா என்ன வரும்னா 720 வரும். அப்ப கழிச்சிங்கன்னா 9 7 2 வரும். சரிங்களா? இதை அப்படியே கீழே இருக்குங்க. கரெக்டா? 9 7 2. இப்ப எத்தனை தடவை போடலாம்? ஒரு 6 தடவை போட்டு பாருங்க. 0 6 36 மிச்சம் 1 3 18 21. இன்னும் கொஞ்சம் போடலாம். 7ஆம் வாய்ப்பாடு போட்டு பாருங்க. 0 6 42 மிச்சம் 4 3 21 25. 8 போடும்போது கண்டிப்பா எக்ஸஸா போயிடும். சரிங்களா? அப்போ 7 போடுங்க. 7 போட்டா என்ன வருது? 2520 வருது. சரிங்களா? அப்போ கழிச்சிங்கன்னா 9 7 2. திருப்பி எனக்கு அதே 279 வரும். இந்த 9 கீழே இருக்குங்க. திருப்பி அதே ஒரு 7 தடவை 2520 மிச்சம் ஒரு 9 7 2. திருப்பி இந்த 9 அப்படியே இருக்குங்க. திருப்பி ஒரு 7 தடவை போடலாம். 7 தடவை போட்டா 2520. அப்போ 9 7 2. இதுக்கப்புறம் என்னால டிவைட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு தேவையான எண் வந்து என்ன அப்படின்னா என்னோட 6 இலக்க மிகப்பெரிய எண்ணில இருந்து 279 மைனஸ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ மைனஸ் பண்ண என்ன வரும்னா 0 ஒரு 2 7 இந்த 999 அப்படியே வரும். சரிங்களா? இப்போ 999 720. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த சம்மும் நமக்கு நிறைய தடவை நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த இது கொடுத்துருக்க மாட்டாங்க. இது கொடுக்காம இதோட வேல்யூ என்ன இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம ஒரு 2-3 ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து a பவர் m பை a பவர் n இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a பவர் m மைனஸ் n எழுதிக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது a பவர் m இன்ட்டு n ஒரு பவர், அதுக்கு பவர்ல ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா a பவர் m இன்ட்டு n. ஒரே பவரை போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். மூணாவது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னா ஃபார்முலா என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும். இந்த 3 ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். சரிங்களா?
ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை அப்படியே மேலே கொண்டு போய்க்கிறேன். பேஸ் ஒன்று போல இருக்கும், பவர் மட்டும் வித்தியாசமா இருக்கும். பேஸ் ஒன்று போல இருக்கும், பவர் மட்டும் வித்தியாசமா இருக்கும். அப்போ ஒரே பேஸை போட்டு மேலே உள்ளதை எழுதி மைனஸ் போட்டு கீழே உள்ளதை எழுதிக்கலாம். அப்படி எழுதுனா என்ன வரும்? எம் பவர் ஏ மைனஸ் பி, அதுக்கு பவர்ல ஒரு ஏ பிளஸ் பி இன்ட்டு அதே மாதிரி எம் பவர்ல பி மைனஸ் சி, அதுக்கு பவர்ல பி பிளஸ் சி இன்ட்டு எம் அதுக்கு பவர்ல சி மைனஸ் ஏ, அதுக்கு பவர்ல சி பிளஸ் ஏ இன்ட்டு 1/mன்னு வரும். ஓகேவா? அடுத்து ஒரு பவர், அதுக்கு பவர்ல ஒரு பவர் இருந்துச்சுன்னா ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கலாம். அப்போ இது ரெண்டையும் நான் பெருக்க போறேன். சரிங்களா? எம் அதுக்கு பவர்ல ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு எம் அதுக்கு பவர்ல பி மைனஸ் சி இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம், பி பிளஸ் சி இன்ட்டு எம் அதுக்கு பவர்ல சி மைனஸ் ஏ இன்ட்டு சி பிளஸ் ஏ இன்ட்டு 1/m. இப்போ இதுக்கு இந்த மூணாவது ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணா என்ன வரும்? எம் பவர் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எம் பவர் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எம் பவர் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1/m. பேஸ் ஒன்று போல இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண என்ன வரும்? எம் பவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் b square minus c square plus c square minus a square into 1/m. அப்போ minus b plus b minus c plus c minus a plus a எல்லாமே cancel ஆகி m power 0 வரும் into 1/m. anything power 0 answer 1. அப்போ 1 into 1/m னா answer 1/m வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் இந்த 1/m கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆன்சர் எனக்கு 1ன்னு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இது எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால 1/m வரும். ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். சரிங்களா? இந்த சம் நிறைய இடம் நம்ம கேட்டிருக்காங்க. ஒருவனின் வருமானம் 10% அதிகரிக்கிறது. சரிங்களா? வருமானம் வந்து என்னவாகுதான்? ஃபர்ஸ்ட் 10% அதிகரிக்கிறது. அடுத்து என்ன சொல்றாங்க? பின் 10% குறைகிறது. கடைசியா ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும் பாத்தீங்களா? அது வந்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. வருமானத்தில் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ 2% கொடுத்தாலே நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. இதுல அதிகரிச்சிருக்கு அப்படின்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும், குறைஞ்சிருக்கு அப்படின்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதே சம்மே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் வரும். அங்க வந்து லாபம்னு வந்துச்சுன்னா பிளஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? இதே இது நஷ்டம், தள்ளுபடி இந்த மாதிரி வந்துச்சுன்னா மைனஸ்ல நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ், ரெண்டாவது மைனஸ். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10 மைனஸ் பிளஸ் 10 பிளஸ் 10 இன்ட்டு மைனஸ் 10/100. இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு 2 0க்கு 2 0. அப்போ ஆன்சர் கடைசியா -1ன்னு வரும். மைனஸ் வந்தா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ 1% வந்து எனக்கு என்ன அப்படின்னா குறையும். பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். சரிங்களா? இது வந்து நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம் தான். இந்த சம்மும் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 6வது சம். 6வது சம் பாருங்களேன். இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றும் ரூபாய் 10 என 200 பல்புகளை வாங்கினார். அப்போ என்னோட வாங்கிய விலை ஒரு மொத்தம் எத்தனை பல்ப் வாங்கியிருக்கேன்? 200 பல்பு. ஒரு பல்போட ரேட்டு 10 ரூபாய். அப்போ மொத்தம் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன்னா 2000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இதை கடைக்கு கொண்டு வரேன். கடைக்கு கொண்டு வரும்போது 5 பல்புகள் பழுது என்று கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்பட்டது. 5 வந்து எனக்கு ஃபீஸ் போயிடுச்சு. சரிங்களா? அப்போ மீதி எனக்கு எத்தனை இருக்கும்? 195. அதை எவ்வளவு விற்கிறேன்? மீதியை ஒவ்வொன்றும் ரூபாய் 12க்கு விற்றால் அப்போ விற்ற விலை. இப்போ என் கையில வந்து 195 இருக்கு. ஒவ்வொரு பல்பையும் 12 ரூபாய்க்கு விற்கிறேன். சரிங்களா? அப்போ எவ்வளவுக்கு வித்திருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? 195 12ஆல பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 10 1 18 19 1 3 5 9 1 0 4 1 2375.
40 சரிங்களா. அப்போ 2000 ரூபாய்க்கு வாங்கி 2340 ரூபாய்க்கு விற்கிறேன். லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஒரு 340 ரூபாய் கிடைச்சிருக்கு. கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாங்க? லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ லாப சதவீதம் ஈக்குவல் டு 340 பை எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம்? 2000. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. 1 2 2 0க்கு 2 0, இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்க 17. இப்போ மொத்தமா எனக்கு எவ்வளவு லாபம்னா 17% லாபம். சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. அடுத்து 7வது சம். 7வது சம் வந்து ஏ வந்து கலப்பு பின்னம், எல்லாமே கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏபி பை சிடி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஏ வந்து என்ன இருக்கு? 3 1/2. இதை பின்னமா மாத்தினா ஈர்மூணு 6, 6 + 1னா 7/2. அடுத்து பி வந்து 5 3/4, 5 20 23/4. அதே மாதிரி சி வந்து 4 3/5, 5 20 23/5. அடுத்து டி வந்து 4 3/8, 8 32 35/8 வரும். இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 7/2 இன்ட்டு 23/4. பெருக்க வேண்டாம், அப்படி வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின் வந்து ஏபி பை சிடி வந்து என்னன்னு கேட்குறாங்க. பெரிய பை அடுத்து சிடி 23/5 இன்ட்டு 35/8. 1 இங்க 7. இது மட்டும் எனக்கு அப்படி இருக்கட்டும் சரிங்களா. இப்போ 7/2 இன்ட்டு 23/4 வகுத்தல் என்னவா மாறும்னா பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும்போது என்னவாகும்? இது கீழே உள்ளது அப்படியே தலைகீழா போகும். 23/1 எப்படி போகும்னா 1/23. 7/8 எப்படி போகும் அப்படின்னா 8/7 அப்படின்னு சொல்லி போகும் சரிங்களா. அப்ப ஈர்னாங்க 8, 7 7 கேன்சல் ஆயிரும், 23 23 கேன்சல் ஆயிரும். ஆன்சரு 1ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து 8வது சம். 8வது சம் என்ன சொல்றாங்க? ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். இப்போ டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ டோட்டலா 100% இருக்கும் சரிங்களா. அதுல 14% வந்து எனக்கு ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அப்போ ப்ரெசென்ட் ஆனவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 86% இருப்பாங்க. கரெக்டா? டோட்டலா 100%, அதுல 14% ஆப்சென்ட். இப்போ ப்ரெசென்ட் வந்து எவ்வளவுனா 100 - 14 86%. அப்ப இதுல 86 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 86/100 இன்ட்டு 50 சரிங்களா. அப்போ 1 0 1 0, 1 இங்க 2, 1 இங்க 43. அப்போ எவ்வளவு பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கன்னா 43 பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க சரிங்களா. ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து 9வது சம். மீப்பெரு பொது வகுத்தியை HCF வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ என்ன இருக்கு? y³ + 1 இருக்கு. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1³ எழுதிக்கிறேன் சரிங்களா. a³ + b³ ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா a + b இன்ட்டு a² - ab + b². இங்க பிளஸ்னா இங்க பிளஸ், உள்ள மைனஸ் சரிங்களா. இப்போ நமக்கு ஏ இருக்கிறதுல என்ன இருக்கு? ஒய் இருக்கு. பி இருக்கிறதுல 1 இருக்கு. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? y + 1 இன்ட்டு y², a இன்ட்டு b. y இன்ட்டு 1னா ஒய்ன்னு வரும். -y + 1² 1. அடுத்தது y² - 1 எப்படி எழுதிக்கிறேன்னா 1² எழுதிக்கிறேன். a² - b² ஃபார்முலா என்ன வரும்? a - b இன்ட்டு a + b. அப்ப a இருக்கிறதுல y, b இருக்கிறதுல 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ணா என்ன வரும்னா y - 1 இன்ட்டு y + 1. அப்போ HCF தான் கேட்குறாங்க. ரெண்டுலையும் பொதுவா என்ன இருக்கு அப்படின்னா இந்த y + 1 இருக்கு. அப்ப ஆன்சரு y + 1. பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும் சரிங்களா. அடுத்து 10வது சம். வயது கணக்குகள் சரிங்களா. மேரி நந்தினி வயதை போல் 3 மடங்கு. மேரியோட வயசு வந்து எப்படி இருக்குன்னா நந்தினியோட வயசை போல 3 மடங்கா இருக்கு. அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்னா மேரியோட வயசு வந்து 3ஓட பெருக்கு தொகையா இருக்கு சரிங்களா. இது இருக்கட்டும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல். ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு
மேரியோட வயசையும் நந்தினியோட வயசையும் கூட்டினா எவ்வளோ வருதா 80. இனி மேரியின் தற்போதைய வயது இல்லைங்களா? ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்னா மேரியோட வயசு எப்படி இருக்கு 3ஓட பெருக்கு தொகையா இருக்கு. அப்போ கொடுத்துருக்கிறதுல எது 3ஆல டிவைட் ஆகும்னு பாருங்க. இது ஆகாது, இது ஆகாது, இந்த ரெண்டுல ஆகும் சரிங்களா? ஏ வந்து 45, டி வந்து 15. இது ரெண்டுமே எனக்கு 3ஆம் வாய்ப்பால்ல போகும் சரிங்களா? இப்போ இது வந்து எனக்கு மேரியோட வயசு. அப்ப நந்தினியோட வயசு என்னவா இருக்கும்? இதை 3ஆல டிவைட் பண்ணா 15ன்னு வரும் சரிங்களா? இது ரெண்டும் இவங்களோட தற்போதைய வயசு. கொஸ்டின் என்ன சொல்றாங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? 55. இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? 25. அப்ப ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 80ன்னு வரும். நமக்கு கரெக்டா வருது சரிங்களா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். இப்போ இதை செக் பண்ணி பார்த்துடலாமே. மேரியோட வயசு 15 அப்படின்னு இருந்துச்சுன்னா நந்தினியோட வயசு என்னவா இருக்கும்? இதை 3ஆல டிவைட் பண்ணணும், 5ன்னு வரும். ஓகேவா சரிங்களா? இப்போ 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன வரும்? இவங்க 25, இவங்க 15. அப்போ 30, 40 தான் வரும் சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. இது வந்து ஆப்ஷன்ல இருந்து போறது. சப்போஸ் எனக்கு சம்மு படி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். என்ன இருக்கு? m = 3n. 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா மேரியோட வயசு வந்து m+10, நந்தினியோட வயசு n+10. தற்போதைய வயசுல இருந்து ஒரு 10 கூட்டிக்கணும் சரிங்களா? இப்ப ரெண்டையும் கூட்டினாதான் என்ன வருதுன்னு சொல்றாங்க? 80 வருதுன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டையும் கூட்டி 80ன்னு போட்டுருங்க. அப்போ m+n = 80. இது ரெண்டையும் கூட்டினா 20. 80 - 20 ஆன்சர் என்ன வரும்னா 60ன்னு வரும் சரிங்களா? இப்போ m இருக்கிற இடத்துல 3n போடுங்க. 3n + n = 60. அப்போ 4n = 60. n வந்து 15ன்னு வரும். நந்தினியோட வயசு 15. அதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. m = 3 × 15. ஆன்சரு 45. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் சரிங்களா? ஆப்ஷன்ல இருந்து போலாம், சமப்படி செஞ்சா இந்த மாதிரி செய்யலாம். எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ல இருந்து போக பழகிக்கோங்க சரிங்களா? அதுதான் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியா முடியும். அடுத்து திருப்பி வயது கணக்குகள். ராஜுவின் தந்தை வயதானது. அப்பாவோட வயசு எப்படி இருக்கு அப்படின்னா ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அடி அதிகம் சரிங்களா? ராஜுவோட வயசை போல 3 மடங்கை விட ஒரு 5 அதிகம். ஓகேவா? அப்பாவோட வயசு எப்படி இருக்கு அப்படின்னா மகனோட வயசை போல 3 மடங்கை விட ஒரு 5 அதிகம். அதிகம்னா பிளஸ் போடணும் சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவின் வயது என்ன? ரொம்ப சிம்பிளானது. அப்பாவோட வயசு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 44ன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா? = 36 + 5. இந்த +5 இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வரும். 44 5 போயிடுச்சுன்னா 39 = 36. 1 இங்க 13. அப்ப 6 வந்து என்ன வரும்னா 13ன்னு வரும் சரிங்களா? மகனோட வயசு ராஜுவின் வயது வந்து 13. ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து 12. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் மிக சரியாக வகுபடக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா? இந்த சம்மும் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன வரும்? மிக சிறிய 5 இலக்க எண் அப்படின்னா 1 போட்டு ஒரு 4 0. ரெண்டாவது ஸ்டெப் வழக்கம் போல அந்த சம்ல பார்த்த மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். 72 108. அடுத்த ஸ்டெப்பும் அதே மாதிரி தான். அந்த மிக சிறிய எண்ணை எல்சிஎம்மால டிவைட் பண்ணணும் சரிங்களா? 4வது ஸ்டெப் வந்து இங்க மட்டும் வேற மாதிரி வரும். தேவையான எண் வந்து என்ன அப்படின்னா அந்த சிறிய எண் பிளஸ் எல்சிஎம் மைனஸ் என்னோட மீதி. மிக பெருசுனா என்ன பண்ணுவோம்? இந்த எல்சிஎம் சேர்க்க மாட்டோம். கரெக்டா? மிக சிறிய எண் கேட்டாங்கன்னா எல்சிஎம்ல இருந்து மீதியை கழிச்சு அந்த சிறிய எண்ணோட கூட்டி விட்டுணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு எல்சிஎம் பாருங்களேன். 72 108 36ஆம் வாய்ப்பாடு போடலாம். இங்க 2 வரும், இங்க 3 வரும். இதுக்கப்புறம் எதுவும் போகாது. அப்போ பெருக்கிடுங்க. 36 72. 72 × 3னா 3 6 21 216. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு. எல்சிஎம் என்ன வந்துச்சுன்னா 216. ரெண்டாவது ஸ்டெப் என்ன?
மூணாவது ஸ்டெப் வந்து என்ன, டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிடுங்க, எப்பவும் போல டிவைட் பண்ணுற மாதிரி. மிக சிறிய 5 இலக்க எண் 1 2 3 4 எதாவது டிவைட் பண்ணணும். 216 எத்தனை தடவை போடலாம், 3 தடவை போட்டு பாருங்களேன். 18 1 1 3 3 4 ஈர் 3 6 இன்னும் கொஞ்சம் போடலாம். 4 போட்டுப்பாங்க. 4 போட்டால் என்ன வரும், 4 4 24 மிச்சம் 2 1 நாள் 6 ஈர் 8 ஈர் 4 8 சரிங்களா. அப்போ 4 போடலாம். 5 போட்டால் எக்ஸஸாக போயிடும். 864 கழிச்சிங்கன்னா என்ன வரும், இங்கே 10 இங்கே 9 இங்கே 9 6 3 1 இங்கே 0 சரிங்களா. அடுத்து 216 6 தடவை போட்டு பார்ப்போம். 6 36 மிச்சம் 1 மிச்சம் 3 1 6 9 ஈர் 12 கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துச்சு. 7 போட்டால் எனக்கு கண்டிப்பாக எக்ஸஸாக போயிடும். ஏன்னா ஈர் 14 இங்கே 13 தான் எனக்கு வந்திருக்கு சரிங்களா. அப்போ இங்கே 6 போடுறேன். 6 போட்டால் என்ன வந்துச்சு, 1296 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 10 10ல் 6 போயிடுச்சுன்னா 4 இங்கே 2 இங்கே 1 15ல் 9 போயிடுச்சுன்னா 6 சரிங்களா. அப்போ தேவையான எண் என்னோட அந்த மிக சிறிய 5 இலக்க எண் பிளஸ் எல்சிஎம். எல்சிஎம் என்ன வந்துச்சு, 216 மைனஸ் மீதி 64 ஓகேவா, மைனஸ் மீதி. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்களேன். பண்ணால் எவ்வளோ வரும், 216ல் 64 போயிடுச்சுன்னா 2 இங்கே 11 52 இங்கே ஒரு 1 152. அப்போ 10,000 ப்ளஸ் ஒரு 152 அப்போ 10,152 வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா. அடுத்து 13 இது ரொம்ப சிம்பிளானதான் சரிங்களா. ஏ இருக்க இடத்துல 3 போடுங்க, பி இருக்க இடத்துல 4, சி இருக்க இடத்துல 7 போடுங்க. இதில் போட்டால் என்ன வரும், 3 + 4 + 7 / 7 11 14/7 ஆன்சரு 2ன்னு வரும் சரிங்களா. இந்த சம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க நமக்கு நிறையா தடவை சரிங்களா. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அடுத்து போர்ட் மாஸில் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 18 கியூவை வந்து என்னவா எடுக்கணும், கியூ என்பது இன்ட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு 12 பி இருக்கு. பி வந்து என்னது, டிவைடட் பை 4 ஆர் வந்து என்னது பிளஸ் 5 எஸ் வந்து மைனஸ் 6 கரெக்டா. 5s - 6 ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இல்ல டிவிஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ டிவிஷன் ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க. 18 இன்ட்டு 12 4 டிவைட் பண்ணா 3 டி முடிஞ்சிருச்சு பிளஸ் 5 - 6. அடுத்து எம் மல்டிபிகேஷன். இது ரெண்டையும் பண்ண என்ன வரும், 54 + 5 - 6 சரிங்களா. எம் முடிஞ்சிச்சு. அடுத்து அடிஷன். இது ரெண்டையும் அடிஷன் பண்ணா 59 - 6 ஆன்சரு 53ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக வரும் ஓகே. போர்ட் மார்க்ஸில் சிம்பிளான சம். அடுத்து 15வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரம் இருக்கும், 24 மணி நேரம் இருக்கும். அதில் 10 மணி நேரம் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100 கீழே வந்து மொத்த பகுதி. மொத்தம் எவ்வளோ இருக்கு, 24 மணி நேரம். நமக்கு தேவையானது 10 மணி நேரம் சரிங்களா. 6 நாளா 24, இங்கே 25 நாங்க 100, 32 6 I2 10. அப்போ 25 5 125/3 டிவைட் பண்ண என்ன வரும், 125 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 3 12. அடுத்து இந்த 5 அப்படியே வரும். 1 3 3 மிச்சம் 2 புள்ளி வச்சுட்டு ஒரு 0. 6 3 18 மிச்சம் 2 0. இப்படி 6 6 போய்கிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுவும் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் அளவியில் கேட்ட சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதே மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல மிக பெரிய மிக சிறிய 2 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.